முதல் நான் வரை யாருமே மயக்கம். அம்மா சொன்ன மாதிரி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையா? அம்மா. ஐயோ கடவுளே, அதுக்குள்ள வந்துட்டியாடா? என்னம்மா வந்துட்டியான்னு கேட்குறா? வராமல் வேற எங்கே போகிறது? உன் பேச்சுக்கிட்டு ஒரு நாள் தான் தங்க முடியும் என் ஃப்ரெண்டு வீட்டில். எதுக்குமா நைட்டு அங்கேயே தங்க சொன்னா? ஐயோ, இவங்கிட்ட நான் என்னன்னு சொல்றது? ஐயோ கடவுளே, இவங்க வேற கதை அடைச்சிட்டு கிடக்குதுங்க. என்ன பண்ண போறோம்? அம்மா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன தரையை குமிஞ்சு பார்த்துட்டு இருக்க? ஆமா என்னடாப்பா கத்திக்கிட்டே இருக்கிற? பொறுமையா தான் கொஞ்சம் பேசேன். நான் கத்துறதா சொல்லி நீ தான் கத்திட்டு இருக்க. என்ன ஆச்சுமா உனக்கு? எதுக்கு நைட்டு அங்கேயே தூங்க சொன்ன? ஆமா அவன் வீட்டில் இல்லையா? வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் இருக்காங்களா? வீட்டில் இருந்துக்கிட்டு தான் கதை அடிச்சுட்டு கிடக்குறாங்களா? போய் திறக்க சொல்லு போ. ஐயோ கடவுளே, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. இந்த பையனை வச்சு நான் என்னதான் பண்றதோ? நீ போய் கதவை தட்டியா இல்லை நான் தட்டுட்டுமா? நானே போறேன்டா, கொஞ்சம் இரு. அம்மா ஏன் இப்படி பண்ணுது? ராசே, ராசே, அம்மா வந்திருக்கம்பா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கான் உள்ள? என்னடாப்பா கதவு திறப்பான்னு தானே சொல்றேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. உனக்கு என்ன இப்ப அவசரம்? ரெடியாகி காலேஜுக்கு கிளம்பணும் இல்லைம்மா, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. போவியா இரு, கதவு திறப்பாங்க. ஒரு இங்கிதமும் புரிய மாட்டேங்குது. பழந்திருக்கானே தவிர என்ன ஏது ஒன்றாவது விளங்குதா? பயில வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதோ? அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? என்னம்மா இதெல்லாம்? ராசு, அம்மா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. கடவுளே, சி தினேசு, நீ உள்ள போப்பா. சே, இதெல்லாம் பார்க்கணும் என் தலை இழுத்து. டேய் உள்ள போடா. போற டேய், அப்படியேவா தூங்கி எந்திரிச்சு வந்து கதவை திறப்ப? என்னடா நீ முகத்தை கொஞ்சமா கண்ணாடியில போய் பார்க்க மாட்டியா? என்னாச்சுமா? துளசி குளிக்க போயிட்டா, அதனால தான் நான் வந்து கதவு திறந்தேன். ஏமா ஏதாச்சும் பிரச்சனையா? மொன்னாம் கட்டி. ஐயோ கடவுளே, மான மரியாதை எப்படி வாங்குறியே? முதல்ல போய் கண்ணாடியில பாரு. வெளியே வரும்போது முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு வரணும். போ, முதல்ல அந்த மூஞ்சில இருக்க பொட்டை போய் அழி. ஐயோ அம்மா, அது வந்து போடா, போய் முதல்ல குளி. துளசி குளிக்க போயிட்டாளா? ஆமாம்மா அவதான் குளிக்க போயிட்டான்னு சொன்னல. சரி சரி, நீயும் போய் குளி அவ வந்த உடனே. சரிங்கம்மா. சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா, எவளாவது பார்க்க போறாளுங்க. மானமே போயிடும். சரிம்மா, நீ உள்ள போ, நான் வரேன். ஐயோ முகத்துல பொட்டாய் கிடக்க மாட்டிருக்கு. சீ, தினேசன் வேற பார்த்துட்டானே, என்னை பத்தி என்ன நினைப்பான்? கொஞ்சமாவது நம்ம அதை தொடச்சிட்டு வந்திருக்கணும். நைட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னொரு நாள் எப்போ நடக்குமோ? கடவுள் தான் கருணை காட்டணும். என்னங்க? என்ன துளசி, குளிச்சுட்டு வந்துட்ட போல? ஐயோ கடவுளே, நான் குளிக்கிறதுலாம் இருக்கட்டும், இது என்ன கோலம்? என்ன துளசி, நைட்டு நமக்குள்ள நடந்ததுதான், இதுல என்ன இருக்கு? அம்மா, அத்தை குரல் மாதிரி இருந்தது. ஆமா துளசி, இப்பதான் தினேஷும் அம்மாவும் வந்தாங்க, உள்ள போயிருக்காங்க. அப்ப இப்படியேதான் அவங்க முன்னாடி நின்னீங்களா? ஆமா துளசி, கதவை தட்டிட்டே இருந்தாங்க, நீயும் குளிக்க போயிட்ட, சட்டுன்னு கதவை திறக்கணும்ல, அதனாலதான் நான் எந்திரிச்சு வந்தேன். என்ன பார்த்துட்டாங்க துளசி. கடவுளே, ஏங்க இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? சே, என்ன நினைச்சிருப்பாங்க? உங்க தம்பியும் வேற பார்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அதனால என்னடி, விடு. அம்மா தான் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு திட்டிட்டு போனாங்க. அந்த தினேஷ் ரொம்ப கோவப்பட்டுட்டு போறான். பின்ன கோவப்படாம பின்ன உங்களை கொஞ்சம் செய்வாங்க. நீங்களே போதுங்க ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட. துளசி விடுடி. துளசி, நீ சொல்லியிருந்தா நானும் கூட வந்து குளிச்சிருப்பல்ல. எதுக்கு? எதுக்குன்னு? எதுக்கா? உனக்கு முதுகுல நான் சோப் போட்டு விடுவேன், எனக்கு நீ முதுகுல சோப் போட்டு விடுவேன். நீங்க எதுக்கு அடிக்கிற முறைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. போய் நேற்று வேலை கேட்டு வந்தீங்களா? சீக்கிரமா வேலைக்கு கிளம்புங்க. துளசிமா கிளம்புங்க. ஓடி. நேத்தெல்லாம் எவ்வளோ பாசமா லவ்வா பேசுன, இப்ப என்னடி எரிஞ்செரிஞ்சு விழுகிற? அது நைட்டு, இது காலையில. துளசிமா இப்படி பண்ணாதடா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் போய் குளிக்க போறீங்களா இல்லையா? என்கிட்ட அடி வாங்கிக்காதீங்க. துளசி. ஐயோ போங்க, நைட்டு பார்த்துக்கலாம். அப்ப நைட்டு கபி கபி. புருஷா வேண்டாம்,
நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் துளசி. சரி, வயக்காட்டுக்கு போற மாதிரி தெரியல, என்னமோ பண்ணுங்க. இன்னைக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, போகணும்லப்பா. ஐயோ ஆமா, அந்த அண்ணன் வேற நீ கூப்பிட்டு விட்டுருக்காரு. சரி துளசி, நான் போய் ரெடி ஆகுறேன். நீ போய் சாப்பிட மாமனுக்கு ஏதாவது எடுத்து வை. ம், மாமாவா? யார் அது? வேற யாரு, நான் தான். சரிங்க மாமா, நான் எடுத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் வந்துடுறேன். ம். ஐயோ ஐயோ, இவரோட நான் என்னதான் சொல்றதோ, இப்படி பண்றாரு. சரி, உள்ள போவோம். நைட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா இந்த வீட்டுக்கு குட்டி தம்பியோ குட்டி பொண்ணோ வரப்போறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் நல்ல பிள்ளையா தானே இருக்கா. நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமக நல்லா இருக்கட்டும். இதுக சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஐயோ, அத்தை இங்கே நிற்கிறாங்க. அத்தை, துளசி, வாங்க அத்தை. இப்போதான் வந்தீங்களா? அப்பளவே வந்துட்டம்மா. கதவை தட்டினதான் உன் புருஷன் வந்து கதவை திறந்தான். நீ குளிக்க போயிட்டியாம்மா? ஆமாம் அத்தை, நான் குளிச்சுட்டு வரதான் போயிருந்தேன். துளசி, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்காம அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லுவியா? அத்தை, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது வந்து சமாடி, என்ன கேட்க வரேன்னு கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிய, பரவாயில்லையே. அத்தை, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு நானே சொல்லட்டுமா? என்னம்மா கேட்க வரேன் சொல்லு பார்க்கலாம். அத்தை, நைட்டெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு தானே கேட்குறீங்க? ம், சமாடியோ, நான் கேட்க வர்றதுக்கு முன்னாடியே பிள்ளை கற்பூர பற்றியை நல்லா புரிஞ்சு வச்சு கேட்குறாளே. துளசி, நீ நல்லா கெட்டி கேரி பொழைச்சிக்குவோம்மா, பொழைச்சிக்குவேன். அத்தை, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் உள்ளே போகிறேன். துளசி, நில்லுமா. போங்க அத்தை, எனக்குள்ள வேலை கிடக்கு. துளசி, போங்க அத்தை, நீங்கள் வேற. ம், நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம்தான். எனக்கு அது போதும். எப்படியோ ராசி வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டோம். இனி இந்த தினேச வாழ்க்கைக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி, பார்க்கலாம். ஆண்டவர் விட்ட வழி. புள்ள வெக்கப்பட்டு ஓடும்போதே தெரியுது. ம், நல்லபடியாக இருக்கணும். அம்மாடி, என் பிள்ளைய பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா ஒன்றுமே தெரியலையே. கல்யாணத்தை பண்ணிட்டு போனேன், அதுக்கப்புறம் என்ன பாட்டியை வந்து பார்க்கணுன்னு தோணுது. என் மாடி கண்மணி, எங்கடா இருக்கா, நல்லா இருக்கியா இல்லையா, ஒன்றுமே தெரியலையே. என் சாமி, என்னாச்சு இந்த அம்மாக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கு? இதுக்கு என்ன வந்துதான்? அம்மா, வாப்பா, என்னாச்சு? என்னாச்சுங்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இப்ப என்ன நடந்து இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா, கண்மணி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதான் மனசு அவளை தேடுது. எப்படி இருக்கா, என்ன பண்ண, எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுதான்யா, நீக்கு இதை அவளை பார்த்தியாயா? ஏதாச்சும் சொல்லி இருப்பாரு. அவ என்ன என் சொந்தக்காரங்க வீட்டுக்கா போயிருக்கா? ஓடி போயிருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிருக்கா. அது தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கிற. உனக்கு போயிட்டு எது பிடிச்சிருச்சா? இல்லையா, கண்மணியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்பா, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? 2 தெரு தள்ளி 3வது வீட்டுல தான் உன் பேத்தி இருக்கா. அவளை எதுக்கு நீ பார்க்கணும்னு நினைக்கிற? ஐயா, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு புள்ள இல்லையா, அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்ற. இங்க பாரு, உனக்கு இன்னும் நடந்து தெரியாது. தெரியாது எதுவும் நீ பேசாத. ஏயா, என்ன ஆச்சு? அவ கல்யாணம் பண்ணிட்டு போனாலே, அவனோட அப்பனையும் அம்மாலையும் போய் நாளைக்கு கேள்வி நறுக்குன்னு கட்டு 4 அடி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவ எப்படி அந்த வீட்டில் வாழ்றான்னு நானும் பார்க்கறேன். அவங்களுக்கு கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுல பாரு. அட பாவி, என்ன காரியம் என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? வேற என்ன பண்ணணுங்கிற? விட மாட்டேன், இதோட நிறுத்த மாட்டேன். இன்னும் என்னெல்லாம் பண்றேன்னு நீ பார்க்க தானே போற. உன்னையா? இப்போ எதுக்கு நடிச்ச நீ? நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு குளிச்சு கொஞ்சம் சொல்றியா? அவ வாழ வைக்க வழியை பார்க்காம இப்படி போய் உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. உன்னை யார்கிட்ட முதல்ல அங்க போக சொன்னது? ஏன் நான் போவேன்? உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன அவளுக்கு என்ன அடிக்கிற? இந்த வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டு இருக்கிறது நானு. ஓடி பண்ணவளுக்கா வக்காலத்து வாங்கிட்டு வடிய நீ? நான் வேற ஏதாவது சொல்லியிருப்பேன். ஒழுங்கு மரியாதையை வாயை மூடிட்டு போயிரு. உன்னைய போய் நான் பெத்தனே, என்ன சொல்லணும்? சரியான சதிகாரனா இருக்க நீ. இங்க பாருமா, நீ அவளுக்கொசரம் என்ன அடிச்சதே தப்பு. இதை வர அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்னடா, என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? இந்த வீடு என்ன உன் பேர்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா? என் பேர்ல இருக்கு. நான் நினைச்சனா மட்டும்தான் நீ இங்க இருக்க முடியும். நீ ஒன்னும் என்ன வீட்டை விட்டு துரத்த முடியாது. நான் தான் உன்னை துரத்தணும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ.
போனா போது விட்டா ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கிற. உன்னை ஆரம்பத்திலே அடக்கி வச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். தப்பு நான் தாண்டா பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளை வாழ்க்கை அது நல்லா இருக்கட்டும் தான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஆடுன, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ தைரியம் வந்துருச்சு உனக்கு? ஆ, ஓடி போனவளுக்காக இங்க நின்று பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க நீ? அடிச்சு வாய மூடு. அந்த பிள்ளை வயசுனா உன் வயசுன அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆடி திரியிற. உனக்கே கொஞ்சம் அசிங்கமா இல்லை? உன் பிள்ளை வயசுல இருக்க அவளை போய் நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறிய? இதெல்லாம் நான் கேட்கக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா நீ திறந்துற மாதிரி தெரியல. அதான் அவ போயிட்டா. என் புள்ள வயசா இருந்தா எனக்கு என்ன கல்யாணம் ஆயிருக்கு. நான் இன்னும் கல்யாணம் ஆகாம தானே இருக்கேன். அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி என் கூட இருக்கிறதுக்கு அவளுக்கு என்ன கேட்டுன்னு போறா? ஓ, சின்ன வயசா கேக்குதா அவளுக்கு? இங்க பாருடா, ஒரு அம்மா கிட்ட எதை பேசணுமோ அதை தான் பேசணும். நினைச்சதெல்லாம் பேசணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் வாழ்க்கை ரொம்ப நரகமாயிரும். அதான் அந்த கண்மணி நம்ம தலையில மண்ணை வரி தூக்கி போட்டு போயிட்டாலே. அப்புறம் என்ன? ஆனா ஒண்ணு நல்லா கேட்டுக்கோ, எப்படி போனாலும் அதே மாதிரி அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வச்சு நான் தாலி கட்டல. என் பேரு ரமேஷ் இல்ல. அது இந்த சிவகாமி உயிரோட இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது. நீயா நான் பாத்துருவேன்டா. என் பேத்தி அந்த வீட்டுல நல்லபடியா வாழ வைக்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். உன்னை எப்படி திருந்த வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதையும் தான் பார்க்கலாம். பொறாம்பை பொக்கத்தவன் இவெல்லாம் ஒரு மனுஷனா? சி, இவ்வளோ கெட்டன உன் மனசுக்குள்ள இருக்கும் தெரிஞ்சிருந்தா கண்மணியை நான் கீர்க்க விட்டுக்கவே மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன். இனிமே அவள் வாழ்க்கையை எப்படி தக்க வைக்கணும், அவளை எப்படி வாழ வைக்கணுங்கிற வழியை மட்டும்தான் நான் பார்க்கணும். அழுததெல்லாம் போதும். இனிமே சிவகாமி முழிச்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே விட்டுட்டு இருந்தோம் எல்லாம் கை மீறி போயிடும். முதல்ல கண்மணியை போய் பார்ப்போம். இங்கே தானே சொன்னா வீடு, போய் பார்த்துட்டு வருவோம். அவளுக்கு போய் கொஞ்சம் புத்திமதி சொன்னாதான் அவளும் பொழைச்சிக்குவா. இல்லைன்னா எல்லாம் கை மீறி போயிடும். சரிப்பட்டு வராது. நம்ம பார்த்து கண்மணி பேசணும். எப்படிதான் போய் அந்த சோடா புட்டியை கல்யாணம் பண்ணாலும் அவ்வளோ மூஞ்சி பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவளால் என்னதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். இப்படி போய் விழுந்துட்டானே. சே, என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ரேஷ்மா, என்னம்மா? ஏமா காலையிலேருந்து எந்திரிச்சு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிக்கல, சாப்பிடல, என்ன யோசிச்சுட்டு இருக்கவ? ஏமா நீ வேற சாப்பிட்ற நிலமையில நான் இருக்கேன். ஏன்டி சலிச்சுக்கிட்டு பேசுறவ? என்னாச்சு? எதுவும் நடக்காத மாதிரி பேசாதம்மா நீ. சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்ட காலங்காத்தால. என்னடி பண்றது? தலையெடுத்து எதையும் மாற்ற முடியாது. வீதிப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னம்மா திடீர்னு அப்படியே அந்த பெல்ட் அடிக்கிற நீ? ஏற்கனவே நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் சுத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ வேறையா? ஆமா, எங்க எந்திரிச்சிட்டாளா அந்த சோடா புட்டி? கிளம்பிட்டு இருக்காங்கடி. ஏதோ நீ காலேஜில் பரிச்சை இருக்க மாட்டேறது. அவன் என்னமோ திட்டிக்கிட்டே கடந்தான் சீக்கிரம் ரெடியாக நேரம் ஆகிட்டு இருக்குன்னு. காலேஜில் பரிச்சை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான். ஓ, இன்டர்னல் எக்ஸாம் போகும்னு நினைக்கிறப்ப. சரி, ஏதோ ஒன்று ஐடியா பண்ணுமே. சரி, நீ வா, சாப்பாடு எடுத்துக்கிற, சாப்பிடுவியா? அம்மா இங்கே ஒரு நிமிஷம் வாவேன். ஏமாட்டி? ஐயோ வாமா நீ பக்கத்தில். சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா, அந்த சோடா புட்டியை இன்னைக்கு பரிச்சை எழுத விடாமல் பண்ணிட்டா. என்னடி சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் வழங்கலையே. உனக்கு என்னதான் வழங்குது? ஓ, உனக்கு புரியவே இல்லையா நான் சொல்கிறது? எனக்கு புரியும்படி சொன்னா தானடி எனக்கு தெரியும். நீ உன் மண்டைக்குள்ள யோசிக்கிறது என்னால் கண்டுபிடினா நான் என்ன பண்ணுறது? நான் என்ன மந்திரவாதியா? சரிம்மா, கத்தாத. நான் சொல்கிறத மட்டும் கேளு. சொல்லு, என்ன விஷயம்? இப்போ பாருமா, 2 பேரும் காலேஜ் கிளம்பி இங்கே வருவாங்கள. போகும்போது நீ என்ன பண்ணுற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் மாப்போடணும்னு சொல்லி உன் மருமகளாக இருக்க வைக்கிற. புரிஞ்சுதா? குறுக்கட்ட சிரிக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அதுக்கு அவன் ஒத்துக்கணும்ல. அவன் என்கிட்ட ஏறிக்கிட்டு வருவான். நீ நல்ல காலகட்டத்தில் என்ன வாங்கி கட்ட ஐடியா பண்ணுவியாட்டிருக்கே. இங்கே பாருமா, எடுத்த உடனே வீரப்பா பேசினோம்னா நம்ம காரியத்தை சாதிக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ண முடியும். நீ என்ன பண்ணுற? கைகால் வலி, உடம்பு சரியில்லைன்னு எதையாவது சொல்லி உன் மக மனசு மாத்துற மாதிரி பேசணும். புரிஞ்சுதா? ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமாம் ஆமாம், இதுக்கு மேலேயும் புரியலைன்னா ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுது. இனிமே பாரு என்ன பண்ணுறேன்னு. சரிம்மா, அவன் வரதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணிக்கோ. சரிடி, நான் பார்த்துக்கிறேன். அவன் நீ ஆஃபீஸ் போலியா? கிளம்பணும். ஒரு 1/2 hour கழிச்சு போகிறேன். இப்போ வருவாள் அவன் தம்பிக்கிறேன். அவன் முன்னாடி எப்படி ஐடியா பண்ணுறேன்னு பாரு. பார்க்குறேன்.